ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். அரேஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இது அரேவோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், டெமோஸ் பார்த்தோம், ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். அது மட்டும் தான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டாலும் கிடையாது. அரேல எக்கச்சக்கமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் தான் அங்கே பார்த்துருக்கோம். மீதி இருக்கிறத இங்கே பார்க்க போகிறோம். அதை ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான், அரேஸ்க்கு ப்ரீடிவ் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்குது. நிறைய ப்ரீடிவ் ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும் அதை நீங்கள் எப்படி எஃபிஷியண்டாக லாஜிக் எழுதுறீங்க? ஆஸ் அ டெவலப்பராக உங்களோட ஸ்கில்ஸ், உங்களுக்கு உண்மையுமே டெவலப்மெண்ட் தெரியுது, உங்களுக்கு உண்மை நாலேஜ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிற இடம் என்னன்னா லாஜிக் தான். ஸோ நீங்கள் ப்ரீடிவ் ஃபங்க்ஷனாலிட்டி தான் யூஸ் பண்ணாமல் நீங்கள் எப்படி லாஜிக் எழுதி ஒரு அவுட்புட்டை கொண்டு வர முடியும், எப்படி உங்களோட டேட்டா ஸ்ட்ரக்சரை மேனிபுலேட் பண்ண முடியுது அப்படின்றது தான் கான்செப்ட். சரிங்களா? அதுதான் முக்கியம். ஸோ அதுக்கு இது வரைக்கும் பார்த்த எல்லா ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ப்ரீடிவ் ஃபங்க்ஷன் இல்லாமல் யூசர் டிஃபெண்டாக நீங்கள் லாஜிக் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன்ஸ்க்கும் ப்ரீ டிஃபெண்டாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு நீங்கள் ஒரு லாஜிக் எழுதுங்க. ஓன் லாஜிக் எழுதி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, எனக்கும் தெரியுது, எனக்கும் கோடிங் தெரியுது அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அப்போ தான் வரும். சரிங்களா? அதே மாதிரி தான் இப்போ பார்க்க போகிறது அதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இதில் வரைக்கும் இந்த 2 ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். இதெல்லாம் இது வரைக்கும் மினிமம், மேக்ஸிமம், சம் அண்ட் ஆவரேஜ் இதை பற்றி இந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம்ல. இதே மாதிரி ஒன்று என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ஜாவாஸ்கிரிப்டில் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ் லைக் அப்படின்னு நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு வேணாம். இது எல்லாமே ப்ரீடிவ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இதே மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதில் அடுத்து வரதை ஒரு சிலதை பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை அப்படியே நான் கட் பண்ணிடுறேன். இங்கே வச்சுப்போம். இது அப்புறமா என்ன எடுத்து போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். சரிங்களா? வேறு என்னென்னலாம் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா, அரே டாட் இப்படி கொடுத்தா வருது பார்த்தீங்களா? இது எல்லாமே இதோட ஃபங்க்ஷன்ஸ் தான். இதில் ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ஷார்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த ஷார்ட்ன்ற ஃபங்க்ஷனை என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகேங்களா, இந்த ஷார்ட்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, அரேவை ஒரு அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணிடும். ஓகேங்களா? அது எப்படின்னா ஒரு ப்ராப்பரான அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஃபார் ஈச்ன்றது ஒரு கைண்ட் ஆஃப் லூப். அதை பற்றி பின்னாடி பார்த்துப்போம். நான் அவசரப்பட்டு போட்டேன். டாட் ரைட் லைன் நம் ஆஃப் ஐ. இப்போ பாருங்கள், இதில் 12, 56, 71, 3 அப்படின்ட்டு இருக்கான். ஆனால் இப்போ இது எப்படி இருக்குன்னா, ப்ராப்பரான அசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் ஆகும். பாருங்கள், 3, 9, 10, 12, 12, 13, 21, 21, 23, 25, 55, 56, 56, 71, 76, 81 எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் மாறிடுச்சா? ப்ராப்பரான ஒரு ஆர்டரில் இருக்குல்ல, அதுக்காக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் ஷார்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன். இப்போ இதே டிசெண்டிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னு கேட்டால், லைக் டிசெண்டிங் அப்படின்னு அவங்களோட ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. சரியா? அசெண்டிங் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஷார்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதை டிசெண்டிங்கில் மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நம்மகிட்ட டிசெண்டிங் அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. நம்மகிட்ட வி டோன்ட் ஹேவ் ஃபங்க்ஷன் கால் டிசெண்டிங். சரியா? அதுக்காக என்ன, ஆர்டர் பை டிசெண்டிங் அப்படின்னு ஒரு லின்க்யூ ஃபங்க்ஷன் இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அதை பின்னாடி பார்த்துப்போம். இப்பொழுதுக்கு அது வேணாம். இப்பொழுதுக்கு அரேயோட ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் பார்ப்போம். அது இல்லாமல் லின்க்யூ ஃபங்க்ஷன்ஸ், லின்க்யூவில் ஆர்டர் பை டிசெண்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இப்போ அதுக்கு வேணாம். அதை பின்னாடி பார்ப்போம். இப்போது என்னென்னா, இப்போ நான் ரிவர்ஸில் இப்போ டிசெண்டிங் ஆர்டரில் மாற்றணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஷார்ட் பண்ணிட்டோமா, ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்னா, ஷார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பராக அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். இப்போ அசெண்டிங் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு டிசெண்டிங் ஆர்டரில் கிடச்சிரும்ல. புரியுதா? இப்போ அசெண்டிங்கை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ரிவர்ஸ் பண்ண போகிறேன். அதுக்காக என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலான்னா, அரே டாட் ரிவர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். இப்போ ரிவர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இப்படி இருந்துச்சு, அது அசெண்டிங் ஆர்டரில் வந்துருச்சு. இப்போ அசெண்டிங் அப்படியே நான் ரிவர்ஸ் பண்ணிட்டேன். ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எப்படி வருதுன்னு பாருங்க, டிசெண்டிங் ஆர்டர் மாறிச்சா? புரியுதா? எனக்கு இதெல்லாமே அப்படியே டிசெண்டிங் ஆர்டரில் மாறிச்சா? தெரியுதுங்களா? ஷார்ட் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அசெண்டிங் ஆர்டருக்காக ஷார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இது ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து அப்படியே எப்படி இருந்தாலும் சரி, இது ஷார்ட் பண்ணிட்டு ரிவர்ஸ் பண்ணால் டிசெண்டிங் ஆர்டரில் வரும். அப்படியே இருக்கிறதே அப்படியே ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் இருக்கிறது அப்படியே உள்டாவும் மாறிடும். அதுக்காக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் அந்த ரிவர்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன். சரிங்களா? இதுக்கப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, அரே டாட் ரீசைஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? அது நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு இன்னும் பேராமீட்டர்ஸ்லாம் ஒரு சிலது இருக்கும். என்ன பேராமீட்டர் யூஸ் பண்ணுறீங்க பாருங்கள். இந்த இடத்துல ரெஃப் அரே இன்ட்டு நியூ சைஸ் அப்படின்ட்டு இருக்கா. ரெஃப் கீவேர்டு என்ன பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு யாருக்கும் ஞாபகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு. ஓகே, ரெஃப் நான் இதை அரேவை நான் ரெஃபரன்ஸாக அனுப்புகிறேன், ரெஃபரன்ஸ் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். இப்போ இது என்னவா மாற்ற போகிறேன் அப்படின்னா, நான் வந்து இப்பொழுதுக்கு 20 மாற்றுறேன். ஓகேவா? ரீசைஸ் இந்த அரேவை, இந்த அப்படின்ற அரேவை ரீசைஸ் பண்ணி லென்த் 20க்கு மாற்று அப்படின்னு சொல்லிட்டேன்.
சரி, அதோட லென்த் வந்து இப்போ 14 இருக்குன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஓகேவா? இந்த 16 இருக்கிறத இவன் என்னவா மாற்ற சொல்லியிருக்கேன் அப்படின்னா 20ஆக மாற்ற சொல்லியிருக்கேன். அப்போ எனக்கு என்னவா வரும் அப்படின்னா 4 மெமரி ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா கிரியேட் ஆகும். அங்கே 4 இது கிரியேட் ஆயிருக்கு. ஆனால் 4க்கும் நான் வேல்யூ கொடுக்கல. ஸோ அந்த வேல்யூ இல்லாத இடத்துல எனக்கு என்ன வரும்னா 0 0 0 4 எக்ஸ்ட்ரா மெமரி ஸ்பேஸ். அந்த 4க்கும் எனக்கு என்ன கிடச்சிருக்கு 0 0 0 பின்னாடி ஆட் ஆயிருக்கு. சரிங்களா? இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, டிக்ரீஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 10 அப்படின்னா 16 இருக்கா, 16ல் மொதல் 10 மட்டும் வரும், கடைசியாக பின்னாடி இருக்க 6 எலிமெண்ட் அப்படியே என்ன ஆயிரும் அப்படின்னா பின்னாடி இருக்க 6 எலிமெண்ட்டும் அப்படியே காணாமல் போயிடும், ரிமூவ் பண்ணி விட்டுரும். முதல்ல இருக்க 10 எலிமெண்ட் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? 3 6 9 10. ரீசைஸ், ஒரு அரேயோட சைஸை ரீசைஸ் பண்ணுறதுக்காக. இந்த ரீசைஸில் என்ன பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோன்னா ரெஃப் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். சேம் மெமரி ஸ்பேஸை பாஸ் பண்ணும். ஸோ அங்கே நடக்கிற மாடிஃபிகேஷன் இங்கேயும் மாறும். அதனால தான் ரெஃபரன்ஸாக பாஸ் பண்ணுறோம். 10 அதோட லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த லைக் அந்த ரீசைஸ்க்கான இது சைஸ், நியூ சைஸ்க்கான இதுதான் இங்கே இருக்க இந்த பேராமீட்டர். சரிங்களா? இதுக்கப்புறம் வேறு என்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா லைக் அரே 2 இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ஏ கேப்ஸ் எல்லாமே அப்பர் கேஸில் இருக்குது, இங்கே ஏ மட்டும் அப்பர் கேஸில் இருக்குது, மீதினா லோவர் கேஸில் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ஃபஸ்ட் இருக்குது இந்த அரேன்றது என்னென்னா என்னோட லோக்கலாக இருக்க இந்த கிளாஸ். சரிங்களா? நான் இங்கே இருக்க ஃபஸ்ட் ஏ மட்டும் அப்பர் கேஸ்லையும் மற்றதெல்லாம் லோவர் கேஸ்லையும் இருக்க அரேன்றது என்னென்னா ப்ரீ டிஃபெண்டாக இருக்க ஒரு கிளாஸ், சிஸ்டமோட கிளாஸ், சிஎல்ஆரில் இருக்க ஒரு கிளாஸ். சரிங்களா? ரீசைஸ் பார்த்துட்டோம், ஷார்ட் பார்த்துட்டோம், காப்பி அண்ட் கிளியர் இருக்கட்டும், இது இருக்கட்டும். அப்புறம் வேறு என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற பற்றி கீழே பார்ப்போம். சரிங்களா? இண்டெக்ஸை ஃபைன் பண்ணுறதுக்காக இப்பொழுதுக்கு இதை நான் எடுத்துடுறேன். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். சரிங்களா? அரே டாட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற அரேயில் இப்போ எனக்கு வந்து ஓகே, இப்போ ஏதோ ஒரு டூப்ளிகேட் இருக்க வேல்யூவாக பார்த்து எடுத்துப்போம். 12 50 56 இல்லையோ 71 3 56. ஓகேங்களா? 56 அதோட இண்டெக்ஸாக ஃபைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பர்டிகுலராக ஒரு வேல்யூ இப்போ எப்படின்னா பஸ்ஸில் வந்து எனக்கு யாரோ பேர் தெரில அப்படின்னா சீட் நம்பர் வச்சு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டோம். எனக்கு பேர் தெரியுது, இப்போ சீட் நம்பர் தெரில அப்படின்னு என்ன பண்ணுவேன், இந்த பஸ்ஸில் ஓகே தீபக் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, தீபக் எழுந்துருங்க, உங்களோட சீட் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் இண்டெக்ஸ். தீபக், இந்த பஸ்ஸில் இருக்க தீபக் அப்படின்றவரோட சீட் நம்பர். ஓகேங்களா? சீட் நம்பர் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் அதுக்காக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். இப்போது இதில் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடச்சிரும். இண்டெக்ஸ் ஆஃப் 56. இப்போ நான் பார்க்கலாம் இருங்க. 56 ப்ளஸ் இந்த வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்குமா? 56 எத்தனாவது இடத்துல இருக்குது இங்கே பாருங்கள், 12 56 ரெண்டாவதாகவே இருக்குது. அதாவது அதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னென்னா 1 ஃபஸ்ட்டாகவே இருக்குது, ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லையும் இருக்குது, அதே மாதிரி 2 3 4 4வது இண்டெக்ஸ்லையும் இருக்குது, 2 இண்டெக்ஸில் இருக்குது. எனக்கு இதில் என்ன வேல்யூ கிடைக்கும், என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ தான் கிடைக்கும். சரிங்களா? தீபக் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதா எழுந்திருப்பார் எப்பயுமே. ஓகேங்களா? கடைசி ரெண்டாவதாக இருக்க தீபக் எழுந்திருங்க நான் சொன்னால் தான் தெரியும். சரிங்களா? பேர் சொல்லி கூப்பிட்றோம் அப்படின்னா கரெக்டாக நான் சொல்லுவேன். 2 தீபக், நான் தீபக்னு சொல்லும்போது பஸ்ஸில் 2 தீபக் இருக்காங்கன்னா முன்னாடி இருக்கிற தீபக் தான் ஃபஸ்ட்டு தெரிவிப்பார். இல்லை பின்னாடி ஒரு தீபக் இருக்காருன்னா நான் சொல்லணும் இல்லை அவர் அப்படின்னு நான் சொன்னால் தானே தெரியும் கடைசியாக இருக்க தீபக் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த இண்டெக்ஸ் ஆஃப்ன்றதுனா அந்த எலிமெண்ட்டை சர்ச் பண்ணணும். அந்த பர்டிகுலர் அரேயில் நான் என்ன எலிமெண்ட்கான இண்டெக்ஸை தேடுறனோ அந்த எலிமெண்ட்டை சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த எலிமெண்ட் ஃபஸ்ட்டு எங்கே கிடைக்குதோ அதை பார்த்துட்டு அதோட இண்டெக்ஸ் வேல்யூ திருப்பி கொடுத்துரும். அதுதான் இண்டெக்ஸ் ஆஃப். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி ஒன்று இருக்குது, இன்டீஜர் LND அப்படின்னு கொடுக்குறேன். அரே டாட் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் என்ன பண்ணும் அப்படின்னா 56 கடைசியாக இருக்க அந்த வேல்யூ. இப்போ ஓகேங்களா? இப்போ இதுனா இங்கே ஒன்று தேடும், மறுபடியும் எங்கேயாவது வருதான் தேடும், இங்கே இருக்கா, ஸோ இதை எனக்கு எடுத்து கொடுக்கும். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 56ன்றது வந்து 1, அப்புறம் 2 3 4வது இண்டெக்ஸில் ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் லாஸ்ட் இண்டெக்ஸ். லாஸ்ட்டாக அது எங்கே இருக்குது அப்படின்னு தேடுறது தான் லாஸ்ட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் 4th அதே மாதிரி ஒரு அரே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது ஒன்று.
அப்புறம் வேறு என்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரே டாட் ஷார்ட்டு ரிவர்ஸ் பார்த்துட்டோம், ரீசைஸ் பார்த்துட்டோம், லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபார் ஈச் ஒன் ஆட்ருங்க. இண்டெக்ஸ் ஆஃப் பார்த்தாச்சு. எம்டி. ஓகே, கிளியர் அப்படின்ற ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். ரீசைஸ் பார்த்துட்டோம். இப்போ கிளியர் அப்படின்ற ஃபங்க்ஷன். இந்த கிளியர்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா இருக்கிற வேல்யூவை கிளியர் பண்ணி விட்டுரும். என்னென்ன அரேயில் என்னென்னலாம் வேல்யூ இருக்கோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுரும். இப்போது இதையும் நான் என்ன பண்ணுறேன்னா கமெண்ட் பண்ணுறேன். அரேவோட பேர், எந்த அரேவை நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன், நம்மன்ற அரேவை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன், எங்கேருந்து கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இண்டெக்ஸ் அரே, எந்த அரேவை நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க, இண்டெக்ஸ் இன்ட்டு லென்த், எங்கேருந்து கிளியர் பண்ணணும்னா இந்த இருக்கிற வேல்யூஸ்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஏற்கனவே இருக்குல்ல, இப்போ 12, 56, 71, 356 எல்லாம் இருக்கா, இந்த வேல்யூலாம் ரிமூவ் பண்ணி விட்டுரும். ரிமூவ் பண்ணிடுச்சு அப்படின்னா அங்கே என்ன வேல்யூ வரும், ரிமூவ் பண்ணிட்டு அங்கே வேல்யூ இல்லை, இருக்கிற வேல்யூ காலி பண்ணி விட்டுருச்சு, செல்லை காலி பண்ணிடுச்சு. செல்லை காலி பண்ணதுக்கப்புறம் அது என்னன்னா 0ன்ற ஒரு வேல்யூ இருக்கும். ஏன்னா இன்டிஜர் டேட்டா டைப்போட டிஃபால்ட் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 0. அதில் இருக்க செல்ஸ்லாம் காலி பண்ணிடுச்சு அப்படின்னா அதில் 0ன்ற டிஃபால்ட் வேல்யூ வந்து நமக்கு அசைன் ஆயிரும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜீரோவில் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து எது வரைக்கும் காலி பண்ண சொல்ல போகிறேன்னா 1, 2, 3, 4, 5, இந்த 5 வரைக்கும், இந்த 23, இந்த 5 எலிமெண்ட்டையும் காலி பண்ண சொல்ல போகிறேன். ஸோ 5 எந்த அரேவை நம்ம காலி பண்ணணும், கிளியர் பண்ணணும், எந்த அரேல எலிமெண்ட்ஸை கிளியர் பண்ணணும், எங்கேருந்து கிளியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், எது வரைக்கும் கிளியர் பண்ணணும், இது ஸ்டார்ட் பண்ணுற இண்டெக்ஸு, இது லென்த், அதுலேருந்து எவ்வளோ வரைக்கும் கிளியர் பண்ணுறோம்னு நினைக்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ கிளியர் பண்ணிட்டேன்னா இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், 5 எலிமெண்ட்டு கிளியர் பண்ணியிருக்கேன். 1, 2, 3, 4, 5 எலிமெண்ட், 5 0 0ன்னு மாறிச்சா, இருக்கிற வேல்யூ போயிடும். அந்த இடத்துல அதுக்கு போல 0 அப்படின்ற வேல்யூ வந்து அசைன், டிஃபால்ட் வேல்யூ, அது 0ன்ற வேல்யூ அசைன்லாம் ஆகாது. இருக்கிற வேல்யூ போயிடுச்சு அப்படின்னா 0ன்றது இன்டிஜரோட டிஃபால்ட் வேல்யூ. சரிங்களா? ஸோ இதுதான் கிளியர் ஃபங்க்ஷன். கிளியர் ஃபங்க்ஷன் இப்படி தான் ரன் ஆகிட்டு இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னன்னா லைக் இதுக்கப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். காப்பி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம், செக் பண்ணலாம். இப்போ இதை எடுத்துடுறேன். இப்போ காப்பி ஃபங்க்ஷன். சரிங்களா? காப்பினா எடுத்து இன்னொரு இடத்துல போட போகிறேன் அப்படின்னா அதுக்கு எனக்கு என்ன வேணும்னா இன்னொரு அரே வேணும். அதை காப்பி பண்ணி ஸ்டோர் பண்ணுறது எனக்கு ஒரு இடம் வேணும்ல. அரே டாட் காப்பி, எந்த அரேவை காப்பி பண்ண போகிறேன். இப்போ என்கிட்ட ஒரு ஒரிஜினல் இருக்குன்னா அதை ஜெராக்ஸ் எடுக்க போகிறேன். அதுதான் காப்பி இல்லை, எப்பயுமே என்கிட்ட ஒரு ஒரிஜினல் இருக்குது, ஜெராக்ஸ் எடுக்க போகிறேன். ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு முதல்ல ஜெராக்ஸ் எடுக்கிறது பேப்பர் வேணும்ல. நான் எத்தனை ஜெராக்ஸ் எடுக்கிறேன், எத்தனை பேஜ் எடுக்கிறேன்னு எனக்கு முதல்ல தெரியணும். இவ்வளோ வேணும் அப்படின்னா தான் அதில் நான் ஜெராக்ஸ் எடுக்க போகிறேன். இல்லைனா பிரிண்டரில் என்ன பண்ணுவோம்னா இப்போ A4 ஷீட் வந்து ஒரு பண்டில் போட்டுருவோம். அதில் எனக்கு இத்தனை பேஜ் மட்டும் வேணும், ஒரிஜினல் வந்து 50 பேஜ் இருக்குன்னா 50 பேஜ் வேணாம், இதில் இருக்க இந்த 10 பேஜை மட்டும் காப்பி பண்ணி கொடுங்க, நான் தான் சொல்லி எடுத்துக்க போகிறோம். இதில் இந்த 10 பேஜ் காப்பி பண்ணு, இல்லை இந்த 10 பேஜை காப்பி பண்ணு அப்படின்னு நான் தான் சொல்ல போகிறேன். சரிங்களா? அந்த மாதிரி தான். அதுக்கு முதல்ல அதை எடுத்து காப்பி எடுத்து வைக்கிறது எனக்கு ஒரு இடம் வேணும்ல. எப்படி ஒரு புக்கை காப்பி எடுக்கிறதுக்கு நம்ம ஜெராக்ஸ் ஒரு பேப்பர் A4 ஷீட் தேவைப்படுதோ அதே மாதிரி இங்கே அரேவை காப்பி பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு அரே தேவைப்படுது. இன்டிஜர் ARR, இதுக்கு வந்து நான் லென்த் என்ன வச்சுக்க போகிறேன்னா நியூ இன்டிஜர் ஒரு 10ன்னு மட்டும் வச்சுக்கிறேன். ஃபுல்லாக வேணாம், 10 இதில் வச்சுக்கிறேன். இப்போ இந்த 10க்கும் வேல்யூ எங்கேருந்து ஸ்டோர் பண்ண போகிறேன்னா இந்த அரேயில் இருக்க மொதல் 10 வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறேன். சரிங்களா? இந்த அரேயில் இருக்க இந்த மொதல் 10 வேல்யூ கொண்டுட்டு இந்த அரேயில் ஸ்டோர் பண்ண போகிறேன். அதுக்கு தான் அரே காப்பின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். காப்பி, அதில் ஃபங்க்ஷனை பாருங்கள், சோர்ஸ் அரே, எந்த அரே வந்து உங்களுக்கு வேல்யூ கொடுக்குது அந்த அரேயோட பேர். ஃபஸ்ட் எனக்கு எந்த அரேலேருந்து வேல்யூ எடுக்க போகிறேன்னா நம் அப்படின்ற அரேலேருந்து வேல்யூ எடுக்க போகிறேன். ஸோ நம். ஓகேங்களா? அப்புறம் என்ன இருக்குன்னா டெஸ்டினேஷன் அரே, எங்கே போய் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஸ்டோர் பண்ண நடக்கிற இடம் வந்து ARR அப்படின்ற அரேயில் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னென்னா இன்ட்டு லென்த், எவ்வளோ லென்த்து நான் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா சேம் திங், இதில் 10 இருக்கா, ஸோ நான் 10 கொடுக்க போகிறேன். சரியா? 10 இந்த அரேயோட 10 வேல்யூ ஸ்டோர் பண்ண நினைக்கிறேன். அப்போ இந்த அரேயில் இருக்க மொதல் 10 வேல்யூ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அரேயில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ செக் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல ARR அரேயோட அரேவை நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். மொதல் 10 வேல்யூ, முதல்ல 81 வரைக்கும் இருக்க மொதல் 10 வேல்யூ எனக்கு வந்து அப்படியே காப்பி ஆயிரும். சாரி,
மொதல் 10 வேல்யூ 12 56 71 3 30 56 23 9 10 21 அண்ட் 81. மொதல் 10 வேல்யூ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து எடுத்துருக்கோம். இதுதான் ஓகேங்களா. இது வந்து ஒரு அரேல இன்னொரு அரே வேல்யூவை காப்பி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோமா. இது வந்து காப்பி அப்படின்னு ஒன்று இருக்குது. இதே மாதிரி க்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த க்ளோன் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு பாருங்கள், அரே டாட் சாரி அதுக்கு இதில் இல்லை, நம் டாட் க்ளோன் பண்ணும்போது என்ன பண்ண போகிறோம், அது எதில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன்னா ஒரு புதுசாக ஒரு அரே வந்து இன்டீஜர், இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஓகே ARR1 அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ARR1 இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். சரிங்களா. இது பாருங்க, எனக்கு ஒரு வார்னிங் ஷோ ஆகுது. ஆனால் இந்த இடத்துல ஒரு எரர் ஷோ ஆகுது. வார்னிங்கில் எரர் ஷோ ஆகுது. இந்த எரரில் வேணால் நான் கை வச்சு காட்டுறேன். என்னென்னு பாருங்கள், என்ன இருக்குது அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் a shallow copy of the array. ஓகேங்களா. ரிட்டர்ன் shallow copy of the array creates a shallow copy of the array. ஓகேங்களா. இது அரே எதை ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணுங்க. பாருங்கள், இது என்ன இருக்குது, இந்த இடத்துல ஆப்ஜெக்ட், இந்த ஃபங்க்ஷன், இந்த க்ளோன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம், ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணோம். cannot implicitly convert type object to integer அப்படின்னு சொல்லிட்டு க்ளோன்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் நம்ம இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணி ஆப்ஜெக்டாக மாற்றி வச்சுக்கும். க்ளோன் என்ன பண்ணுன்னா இப்போ எனக்கு காப்பியில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு புக்கை கொடுத்துட்டு ஒரு ஒரிஜினலை கொடுத்துட்டு எனக்கு இதை 5வது பக்கத்துலேருந்து 20வது பக்கம் வரையும் ஜெராக்ஸ் எடுங்க, இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் க்ளோன் அப்படின்னா அப்படி கிடையாது. புக்கை கொடுத்துட்டு மொத்தத்தையும் அப்படியே க்ளோன் பண்ணி கொடுக்குறது, அதுதான் க்ளோன். காப்பினா என்னால் சொல்ல முடியும் செலக்டிவாக, இது மட்டும் தான், இது மட்டும் தான், இது மட்டும் தான் அப்படின்ட்டு. ஆனால் க்ளோனில் என்னால் அதை சொல்ல முடியாது. சரிங்களா. அதுக்காக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் க்ளோன். சரிங்களா. ஸோ இது ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா ஆப்ஜெக்டை நான் என்னென்னா மாற்றணும். எனக்கு இன்னொரு இதாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா எப்படி மாற்றலாம், இப்போ இப்படி வச்சுப்போமே, ஒரு இப்போ என்னவா மாற்ற போகிறேன்னா ஒரு ஆப்ஜெக்டை ஒரு டேட்டா ஒரு டேட்டாவை மாற்றுறது, என்ன டேட்டா டைப் காஸ்டிங் அதெல்லாம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா. பாக்ஸிங் அன்பாக்சிங் சொல்லிட்டு அப்படி ஒரு கான்செப்ட்டை பார்த்துருப்போம். என்னன்னா ஒரு டேட்டா டைப் ஆப்ஜெக்டாக மாற்றுறேன் அப்படின்னா அது பாக்ஸிங், ஆப்ஜெக்ட்லேருந்து அதை மறுபடியும் அகைன் ரிட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னா அது அன்பாக்சிங். இங்கே அப்படி தான். இந்த க்ளோன்றது எனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா க்ளோன் வந்து எனக்கு ஆப்ஜெக்டை கொடுக்கும், ஆப்ஜெக்ட் ஆஃப் அரேவை கொடுக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னா அது இன்டீஜர் ஆஃப் அரே மாற்ற போகிறேன். இன்டீஜர் அரேவை மாற்றிட்டு என்ன பண்ணுறேன், ARR1 அப்படின்ற அரேயில் ஸ்டோர் பண்ணி வச்சிடறேன். இங்கே பாருங்கள், 1 ARR1. இங்கே நான் என்ன பண்ணணும், எங்கேருந்து காப்பி பண்ணணும், எது பண்ணணும், அதுதான் எதுவுமே சொல்ல கிடையாது. ஜஸ்ட் இந்த அரேவை க்ளோன் பண்ணி நம்ம அப்படின்ற அரேவை க்ளோன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லலாம். க்ளோன் பண்ணும்போது என்ன மாதிரினா ஆப்ஜெக்டாக மாற்றிடும், பாக்ஸிங் பண்ணிடும், ஆப்ஜெக்டாக மாற்றி கொடுத்துரும். ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நான் மறுபடியும் தூக்கி இன்டீஜராக மாற்றணும் அப்படின்னா இன்டீஜராக மாற்றி நான் ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்காக அன்பாக்ஸ் பண்ணுறேன். சரி, ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிப்போம். ஓகேவா, எனக்கு அப்படியே வந்திருக்கா. இந்த பாருங்கள், இந்த நம்மள இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்திருக்கு. ஆனால் இங்கே நான் பிரிண்ட் பண்ணி எதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன், AR1 இதை தான் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே அப்படியே போய்ட்டு அதில் ஸ்டோர் ஆயிரும். சரிங்களா. இதில் என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் போயிட்டு அப்படியே அதில் ஸ்டோர் ஆயிரும். அதெல்லாத்தையும் எடுத்து நான் என்னவா மாறும்னா ஆப்ஜெக்டாக மாறிடும். ஸோ நம்ம இங்கே ஆப்ஜெக்ட் அரே யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. அரேயில் ஆப்ஜெக்ட் இஸ் டேட்டா டைப் ஆல்சோ. சரிங்களா. இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் அரேயும் யூஸ் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் நான் இன்டீஜராக வேணுன்றனால எனக்கு என்னவா பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே நான் இன்டீஜர் அரே யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இதை நான் வந்து ஆப்ஜெக்டாக வச்சுட்டேன் அப்படின்னா ஸோ சாரி சம்திங் இதில் வேறு ஏதோ இருக்குது, அது அப்புறம் பார்த்துப்போம். ஓகே, இன்டீஜர் அரே இது ஆப்ஜெக்டாக வரும், அதை தூக்கி ஸ்டோர் பண்ணுறதுக்காக இன்டீஜர் ARR ஆஃப் இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்புறம் எடுத்து செக் பண்ணி பார்த்து. ஓகேங்களா. இதுதான் க்ளோன். காப்பிக்கும் க்ளோனுக்கும். காப்பி என்ன பண்ணணும்னா டீப் காப்பி, க்ளோன் அப்படின்னா ஷாலோ காப்பி. காப்பி ஸ்டாண்ட் ஃபார் டீப், அப்படிலாம் ரெஃபரன்ஸ் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. காப்பியை ரெஃபரன்ஸ் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளோன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷாலோ காப்பி. க்ளோனை வந்து ஷாலோ காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா.
க்ளோன் என்ன பண்ணணும்னா காப்பியில் என்ன பண்ணணும்னா பர்டிகுலராக இது மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க முடியும். க்ளோன் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கிற எல்லாத்தையுமே என்ன மாற்றிடும், ஆப்ஜெக்டாக மாற்றி ரிட்ரைவ் பண்ணிடும். அதை நான் எடுத்து மறுபடியும் மாடிஃபை பண்ணணும்னா அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இதுதான் காப்பிக்கும் க்ளோனுக்குமான டிஃப்ரென்ஸ். இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோமா, என்ன பார்த்துருக்கோம், ஷார்ட்டு, ரிவர்ஸ், ரீசைஸ், இண்டெக்ஸ் ஆஃப், லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப், கிளியர், காப்பி, க்ளோன், அப்புறம் மினிமம், மேக்ஸிமம், ஆவரேஜ், சம்மு, இந்த மாதிரி. அப்புறம் இதே மாதிரி இன்னொன்று இருக்குது. இப்போ டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ண, இதில் டூப்ளிகேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்குல்ல. இப்போ 12, 56 இங்கே இருக்குது, ஒரு 56 இருக்குது, 21 இருக்குது, 21 இருக்குது. இந்த மாதிரி டூப்ளிகேட் வேல்யூஸ் வருதுல்ல, அதை ரிமூவ் பண்ணணும். அதை ரிமூவ் பண்ணுறது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, டிஸ்டிங்க்ட் ஒன்று அப்படி இருக்குது. இது அரேயில் கிடையாது, இது வந்து லின்க்யூ ஃபங்க்ஷன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு அரேவை டிக்ளேர் பண்ண போகிறேன். இன்டிஜர் ஆஃப் a or 2 is equal to num dot distinct dot to array. இந்த 2 அரேன்றது அரேவை மாற்றுறதுக்கான ஃபங்க்ஷன், 2 string 2 அந்த மாதிரி. இப்போ distinct num array dot 2 அப்படின்னு சொல்லிட்டேன்னா, இப்போ இது என்ன பண்ணுன்னா, இந்த இடத்துல நான் arr2 பிரிண்ட் பண்ணுறேன். arr1 எடுத்துட்டு arr2 இங்கே பாருங்க, கண்ட்ரோல் arr2 நான் பிரிண்ட் பண்ணுறேன். இதில் இருக்க அதே வேல்யூ தான் எனக்கு இங்கே கிடைக்கும். ஆனால் பாருங்களேன், டூப்ளிகேட்ஸ் இருக்காது. எனக்கு 12 இருக்குது, ஃபஸ்ட்டு 12 இருக்குது, 56 இருக்குது, 71 இருக்குது, 3 இருக்குது, அதுக்கு அடுத்து வர 56 இல்லை இல்லையா. அதுக்கப்புறம் 23 இருக்குது, 9 இருக்குது, 10 இருக்குது, 21 இருக்குது, 81 இருக்குது, 25 இருக்குது, 76 இருக்குது, 55 இருக்குது. இந்த 12 இல்லை, ஏன்னா 12 வந்து எனக்கு முன்னாடியே வந்துடுச்சு, ஃபஸ்ட்டு 12 இருக்குது. ஸோ இந்த 12 எனக்கு ரெண்டாவதாக இருக்குது, 12 இல்லை. அதுக்கப்புறம் 13 and 21, 13 இருக்குது, 21 இல்லை, ஏன்னா 21 எனக்கு முன்னாடி இங்கே இருக்குது. இந்த 31 எடுத்துருச்சு, 21 எடுத்துச்சு, 13 வந்துருக்கு. சரிங்களா, இந்த மாதிரி டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணுறது டிஸ்டிங்க்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனாக வச்சுருக்கோம். சரிங்களா, புரியுதா. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து லின்க்யூ ஃபங்க்ஷன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா லின்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் சேஸ் இம்போர்ட் ஆகிருக்கும். அரேயோட ஃபங்க்ஷன்ஸ் ஓகே, ஒரு சில தான், ரொம்ப கம்மியாக தான், அந்தளவுக்கு அதிகமாக இல்லை. ஆனால் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை நீங்கள் மேனிபுலேட் பண்ணுறது நம்ம லின்க்யூ அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுவோம், படிப்போம். சரிங்களா, லின்க்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி மேபி ஃப்யூச்சரில் பார்த்துப்போம். சரிங்களா, ஓகேவா. இவ்வளோ இருக்குது எனக்கு. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட் எபிசோடு எடுக்கும்போது சொன்ன மாதிரி தான் இதெல்லாமே அரேயோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ். சரிங்களா, இங்கே இருக்கிற இதையும் எடுத்து வந்து போட்டுருவோம், காப்பி பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும். இருக்கிற எல்லாத்தையும் ஒன்று நீங்கள் போட்டாச்சு. இங்கே இருக்க மினிமம், மேக்ஸிமம், சம், ஆவரேஜ், க்ளோன், காப்பி, லைக் கிளியர், இண்டெக்ஸ் ஆஃப், லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப், அண்ட் தென் ரீசைஸ், ரிவர்ஸ், ஷார்ட்டு. நான் ஓரளவுக்கு கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். மேபி நான் கவர் பண்ணாத ஏதோ ஒரு சிலதை விட்டுருக்கலாம். சப்போஸ் அப்படி ஏதாவது விட்டுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதாக மென்ஷன் பண்ணுங்கள். அரேயோட ஃபங்க்ஷனாலிட்டிஸில் லின்க்யூ ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. அது எதுவுமே நான் சொல்லலை, டிஸ்டிங் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். டிஸ்டிங் தவிர வேறு எதுவும் நான் சொல்லவும் கிடையாது, எனக்கு அதுவும் தெரியும். ஓகே, இப்போதைக்கு அது போதும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் எனஃப். எனக்கு என்னென்னா இந்த டிஸ்டிங் பண்ணுறது, ஷார்ட் பண்ணுறது, இப்போ எப்படி மினிமம், மேக்ஸிமம், ஆவரேஜ், சம், ப்ரீடிஎஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இருந்தும் ப்ரீடிஎஃப் ஃபங்க்ஷன் இல்லாமல் எப்படி நம்ம மேனுவலாக எடுக்கணும் கண்டுபிடிச்ச மாதிரி தெரிஞ்சோம்ல, பார்த்த மாதிரியே இதே மாதிரி தான். அந்த கிளியர், இந்த காப்பி, க்ளோனு, ரிவர்ஸு, ஷார்ட்டு, ரீசைஸு, இதெல்லாமே கூட இந்த மாதிரி ப்ரீடிஎஃப் ஃபங்க்ஷன் இல்லாமல் யூசர் டிஃபரெண்டாக நீங்களாக ஓனாக லாஜிக் எழுதணும். ஓகேங்களா, நீங்களாக ஓனாக லாஜிக் எழுதி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் லாஜிக் உங்கள் தான் மாற்றிக்கணும், நீங்கள் ஓனாக மாற்றிக்கணும். சரிங்களா, அப்படி மாற்றிட்டீங்க அப்படின்னா ஓகே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா ஓகே, ஃபேர் எனஃப், இதுவே போதும். நீங்கள் உங்களுக்கு உண்மையுமே நாலேஜ் இருக்கா இல்லையா அப்படின்னு இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா, இதெல்லாம் வந்து அரேஸ், சிங்கிள் டைமென்ஷன் அரேஸில் இவ்வளோ பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் மல்டி டைமென்ஷன் அரே இருக்குது, ஜாக்ட் அரே இருக்குது. இதை பற்றி ஒவ்வொரு எபிசோட் பார்க்கலாம், வாட் இஸ் வாட்ன்ற அளவுக்கு தான் பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போவேன் அதில். இதை பற்றி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரீடிஎஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே ப்ரீடிஎஃப் ஃபங்க்ஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணி பாருங்கள். ப்ரீடிஎஃப் ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் எப்படி அதை கால் பண்ணலாம், யூசர் டிஃபைனிங்லாம் ஓன் லாஜிக் எழுதலாம் அப்படின்றத பற்றி ரெஃபர் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஏஎஸ் ரூல்ஸ் யூஸ் பண்ணுங்கள், தப்பு கிடையாது.
நான் என்னதான் ஏ டூல் யூஸ் பண்ணாலும் அப்புறம் அந்த கோடை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ஓன் எழுதி ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே, ஒர்க் பண்ணி பாருங்கள், பார்ப்போம்.